வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 4.74 கோடியில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21 கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் அதன் 25 நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. இவ்விழாவை மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். Take your hands down, turn your palm and relax. Now we will practice Ardha Chakrasana. Keep your leg apart, at least 1 feet apart. In this posture, don't strain yourself, try to relax your back muscle. And this is the asana which helps to reduce your backache, sciatica, lumbar disc, lumbar bulge. Then pull it up, then slowly breathe out and try to bend your body from the low back and try to touch your feet. Don't strain yourself. If you are not able to touch the floor, just you can place both the hands on the knees. Don't strain yourself. முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் என்றும் நரேந்திர மோடிக்கு உண்டு என்றும் பெருமிதம் கொண்ட அவர், யோகா செய்வதன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும், புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளது என்றும், மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயமில்லை. கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவித்தார். वहाँ पर प्रस्ताव दिया और पूरे राज्यों ने, कंट्री ने उनको मान्यता दी और 21 जून ये योग दिवस करके मनाया जाता है. ये बारी का जो हमारा 21 जून एक दिन है वो 11वां है. इसके पहले 10 योग दिन हो चुके हैं और ये 11वां योग दिन बहुत बड़े पैमाने पर हम आंध्र प्रदेश के विशाखापट्टनम में हमारे प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के उपस्थिति में वहाँ पर वो कार्यक्रम होने जा रहा है. लगभग देश में 1 लाख से भी ज़्यादा जगहों पर ये योग दिन मनाया जाएगा. करोड़ों लोग उसमें शामिल होंगे और इसके लिए हमने योग संगम का पोर्टल भी खोला है कि सभी लोग, सभी संस्थानें योग करने वाले उस पर रजिस्टर करके अपना नाम उस पर दर्ज कर सकते हैं. मुझे लगता है ये योग हमारे सभी के लिए, हमारे सेहत के लिए, शांति के लिए और देश के स्वास्थ्य के लिए भी बहुत अच्छा है. अभी कोरोना का तो थोड़ा पेशेंट बढ़ रहा है, लेकिन सभी हमारा जो हेल्थ डिपार्टमेंट है, हमारे सभी स्टेट गवर्नमेंट है, उनके हेल्थ डिपार्टमेंट है, हम सभी लोग रेडी है, सभी तैयारी हमारी हो चुकी है. लेकिन मुझे नहीं लगता कि पहले जैसा कोरोना का प्रभाव जो था उतना बढ़ जाएगा. प्रिकॉशन के लिए तो टोटल हॉस्पिटल, ऑक्सीजन प्लांट और हमारे जो भी हॉस्पिटल के वार्ड है वहाँ पर जो बेड सुविधा है वो सभी हमने रेडी करना शुरू कर दिया.
कंपलसरी मास्क अभी तो नहीं है, लेकिन जैसा होगा तो हमारे प्रधानमंत्री निश्चित रूप से सतर्क रहते हैं। वो उसके लिए जो भी निर्णय लेंगे, राज्य सरकारें अपने निर्णय ले सकते हैं, वो लेंगे। अभी वैसा मास्क वगैरह का कंपल्सन नहीं, लेकिन लोगों ने जब बाहर निकलते समय में मास्क पहनना चाहिए और ज़्यादा भीड़ जहाँ पर हो वहाँ जाने से थोड़ा रुकना चाहिए और हाथ धोना चाहिए, मुंह धोना चाहिए, अपना केयर सभी लोगों ने लेना चाहिए। ஜிப்மர் மருத்துவமனைக்கு நடப்பு ஆண்டு 1450 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் ரூபாய் 4.74 கோடியில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் புதுப்பிக்கப்பட்ட அவசர விபத்து சிகிச்சை பிரிவை மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் ஜிப்மரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தென்னகத்தில் எய்ம்ஸுக்கு இணையானது ஜிப்மர் என்றும் அதன் வளர்ச்சிக்கு தேவையான நிதியை தாங்கள் ஒதுக்குவதாக தெரிவித்தார். பல வளர்ச்சி திட்டங்கள் நடக்கிறது என்றும் இக்கல்லூரியில் இருந்து 18,000 மாணவர்கள் வந்துள்ளனர். 1800 படுக்கைகள் வசதி உள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பல பிரிவுகளில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய கட்டுமானங்கள் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளோம். அதை உரிய காலத்துக்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம். எம்பிபிஎஸ், ஆயுர்வேதா, இன்டர்கிரேட் படிப்புகளை தொடங்க ஆலோசித்து வருவதாக கூறிய அவர், நடப்பு ஆண்டு ரூபாய் 1450 கோடி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பல மேம்பாட்டு திட்டப்பணிகள் நடக்கிறது என்றும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை வரும் 2027 ஜூனுக்குள் இயங்க தொடங்கும் என்று தெரிவித்த அவர், இங்கு 470 படுக்கை வசதிகள் அமையும் எனவும் அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடக்கிறது என்றும் காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலையிலிருந்து காப்பர் கம்பிகளை திருடி விற்பனை செய்து அந்த பணத்தில் வெயிலில் சாலையில் நிற்கும் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு ஜூஸ், தண்ணீர் பாட்டில், உணவு உள்ளிட்டவைகளை அளித்து சமூக சேவையில் ஈடுபட்டு அதனை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்து வந்த சமூக சேவகர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ரூபாய் 2.5 லட்சம் ரொக்கப்பணம், டாடா ஏஸ் வாகனம் மற்றும் காப்பர் பேரல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இச்சம்பவம் குறித்த சிசிடிவி வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் ராணே பிரேக் லைனிங் லிமிடெட் என்கிற வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று காப்பக அறை அருகே இருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை மாறி இருப்பதை கண்ட ஊழியர் லோகநாதன் தனது உயர் அதிகாரியான ஹரிகரனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர்கள் இருவரும் காப்பாளர் அறைக்குள் சென்று பார்த்தபோது பிரேக் தயாரிக்க 12 கேன்களில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காப்பர் ஒயர்கள் திருடு போய் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு காப்பர் ஒயர்கள் வைக்கப்பட்டிருந்த கேன்களை 2 மர்ம நபர்கள் திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து அக்காட்சிகளுடன் ஹரிகரன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருந்ததால் அவர்கள் யார் என்பது குறித்து அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டு நடந்த இடத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்ணையும் தடயம் செய்து விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வேலையை விட்டு சென்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவரது எண் என தெரியவர போலீசார் அவரை கண்காணிக்க துவங்கினர். இதில் தினகரன் திருபுவனை பாளையம் பகுதியைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரிடம் சென்று அவ்வப்போது பணம் வாங்கி வந்து செல்வதை கண்ட போலீசார் மன்சூர் அலிகான் மற்றும் தினகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை செய்தனர். இதில் பிரேக் தொழிற்சாலையில் பணியாற்றிய தினகரன் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் வேலையை விட்டுவிட்டு சுற்றித் திரிந்து வந்த நிலையில் முகநூல், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து
அதில் சாப்பிட பிறருக்கு உதவி செய்வது என பதிவிட்டு அதிக லைக்ஸ் மற்றும் சந்தாதாரர்களை பெற்று அதில் வருமானம் சம்பாதிப்பதை தெரிந்து கொண்ட தினகரன் தன்னுடன் பிரேக் தொழிற்சாலையில் பணிபுரிந்த அங்காளன் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கபாலி ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் தொழிற்சாலையில் உள்ள காப்பர் வயர்கள் கொஞ்சம் தேவைப்படுவதாக கேட்டபோது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொழிற்சாலை விடுமுறையில் இருக்கும், அப்போது நீ பின்பக்கமாக வந்து காப்பக அறையில் வைக்கப்பட்டிருக்கும் காப்பர் வயர்களை எடுத்துச் செல், சிசிடிவி கேமராக்களை நாங்கள் திருப்பி வைத்துவிட்டு செல்கிறோம் என தெரிவித்ததை அடுத்து தினகரன் தனக்கு தெரிந்த நண்பரான மன்சூர் அலிகானை அவரது டாடா ஏஸ் வாகனத்துடன் திவான் என்கிற வாலிபரையும் உடன் அழைத்து கொண்டு பிரேக் தொழிற்சாலை பின்புறம் டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகத்தில் முகமூடி கட்டிக்கொண்டு தொழிற்சாலைக்கு உள்ளே சென்று ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 12 காப்பர் ஒயர் கொண்ட கேன்களை திருடி வந்துள்ளனர். தொடர்ந்து திருடிய காப்பர் ஒயர்களை மன்சூர் அலிகான் வாகனத்துடன் தனது வீட்டிலேயே வைத்துக்கொண்டு சிறு சிறு காப்பர்களாக எடுத்து சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள பாபு என்கிற சுலைமானிடம் விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் ஒரு பங்கை தாம் எடுத்துக்கொண்டு மீதத்தை தினகரனிடம் கொடுக்க அவர் அந்த பணத்தில் சாலையில் வெயிலில் நின்று கொண்டிருக்கும் போலீசார், சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஜூஸ், உணவு, தண்ணீர் பாட்டில் கொடுத்து வந்துள்ளார். இதனை அன்பே அன்னம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் துவக்கி தான் செய்யும் சமூக சேவைகளை பாடல்களுடன் வீடியோ பதிவு செய்து வந்துள்ளார். மேலும் பணம் தீர்ந்தவுடன் மன்சூர் அலிகானிடம் தினகரன் தெரிவித்ததால் அவர் சிறிது காப்பரை எடுத்து விற்பனை செய்து பணம் கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் பாபு என்கிற சுலைமான், அங்காளன், கபாலி, திவான் ஆகிய 4 பேரையும் கைது செய்து திருடப்பட்ட 12 காப்பர் ஒயர் கேன்கள், ஒரு டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர். போதைப் பொருள்களுக்கு எதிரான செயல்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு புதுவை ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சார்பாக புதுவை மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான ஹான்ஸ், குட்கா, கூஹிப், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுவையில் அறவே ஒழிப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் மாநாட்டு அரங்கத்தில் நடைபெற்றன. இதில் சென்ற மாதம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் ஒவ்வொரு துறையாக கேட்டறிந்தார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் போதைப் பொருளுக்கு எதிரான செயல்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் எனவும் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மொத்தத்தில் புதுவை மாநிலத்தில் போதைப் பொருட்கள் அல்லாத புதுவை மாநிலத்தை உருவாக்க அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அனைத்து துறை அதிகாரிகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சார்பு ஆட்சியர் இசிட்டா ரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், துணை ஆட்சியர் குமரன் மற்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை, கடலோர காவல்படை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, மீன்வளத்துறை, வேளாண் துறை, துறைமுகத்துறை, கல்வித்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில் classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன் degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology, Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட் வில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி. For contact 8220931846. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு பொதுநல அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மினாரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அமெரிக்கா, இந்தோனேஷியா, மலேசியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சர்வதேச வர்த்தகம், தொலை மருத்துவம், மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மலேசியா தூதர் சரவணகுமார் குமாரவாசகம், ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஷகாவத் அலி அப்துல் காதர், இந்தோனேசியா வர்த்தக மேம்பாட்டு மைய இயக்குனர் பிரியோ பிராட்டோமே, மலேசியா வெளி வர்த்தக மேம்பாட்டுக் கழக வர்த்தக ஆணையர் வான் அகமத், இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞானதேவா, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சிவசங்கரன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் தலைவர் அப்துல் ரஹ்மான், இந்திய தர கவுன்சில் துறை இயக்குனர் வர்ஷா மிஸ்ரா, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் சரவணன் சந்திரமூர்த்தி, ஜமால் முகமது கல்லூரி, செயலாளர் காஜா நஸ்முதீன், அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி சிவக்குமார், கோர் லிங்க் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணா டெரூஸ், குளோபல் கோரியர் கனெக்ட் ஆலோசகர் ஷானவாஸ்கான், ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை இயக்குனர் அப்துல் ரசாக் கல்லூரி உள்ளிட்ட முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கான எழுத்துப் போட்டி தேர்வு நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் 30 துணை தாசில்தார் பணியிடங்கள் எழுத்துப் போட்டி தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடங்களுக்கு 28ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் தெரிவித்துள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 4.74 கோடியில் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு.
மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். உலக அளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.